அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி 2024 வழிபட வேண்டிய நாள், நேரம், திதி என்ன, விநாயகர் சிலை வாங்குறதுல இருந்து கணபதி விசர்ஜன் செய்யும் முறை வரைக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரோட படம் வச்சு எப்படி வழிபாடு பண்றது, விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து எப்படி வழிபாடு பண்றது அப்படின்ற ரெண்டு மெத்தடுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வணங்குறது விநாயகர் தான். விநாயகர் பலரோட இஷ்ட தெய்வமா இருப்பாரு. சோ விநாயகர் கோயில்ல மட்டும் இல்லாம தெருவுக்கு தெரு இருப்பாரு, முச்சந்தியில இருப்பாரு, அரச மரத்துக்கு கீழே இருப்பாரு. அவர் ரொம்ப எளிமையானவர், எல்லா இடத்துலயுமே இருந்து அருள்பாலிப்பவர். எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு, குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெசிபிக்கான பூஜையே பண்ணுவோம். ஆனா இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது விநாயகருக்கே நம்ம ஸ்பெஷலா பண்ற பூஜை. அதனால எப்பயும் போல விநாயகரை மஞ்சள் பிள்ளையார் புடிச்சு வச்சுட்டு விநாயகரை வரவேற்று குலதெய்வத்தை வழிபட்டுட்டு ஆஸ் யூஷுவலா நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் எல்லா பூஜையிலுமே ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வழிபடுறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் அதுல எந்த ஒரு தடை இருந்தாலும் சரி, அத தவிடு பொடி ஆக்குபவர் யார் அப்படின்னா நம்ம விநாயகர் தான். நீங்க வீடு கட்டி புதுசா குடி போனீங்க அப்படின்னாலும் நம்ம பண்றது கணபதி ஹோமம். வாழ்க்கை முழுவதும் இருக்கிற தடைகளை நீக்கி வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம செய்யற பூஜை தான் கணபதி ஹோமம். திதிகள்ல சதுர்த்தி திதி அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷல். அமாவாசைக்கு அப்புறம் வர 4வது நாளும், பௌர்ணமிக்கு அப்புறம் வர 4வது நாளும் சதுர்த்தி திதி வரும். அமாவாசைக்கு அப்புறம் வர சதுர்த்தி திதிய வளர்பிறை சதுர்த்தி திதி அப்படின்னும், பௌர்ணமிக்கு அப்புறம் வர சதுர்த்தி திதிய தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்லுவோம். முக்கியமா ஆவணி மாசத்துல வர வளர்பிறை சதுர்த்தி நாளதான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா செலிப்ரேட் பண்றோம். மற்ற சதுர்த்திகள்லாம் நம்ம மிஸ் பண்ணா கூட இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு சதுர்த்தி திதிய வழிபட்டா என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். அதனாலதான் இந்த நாள் அன்னைக்கு லீவ் விட்டு ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவலாவே செலிப்ரேட் பண்றோம். இது ஒரு 10 நாள் திருவிழா அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு தெருவுலையும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய விநாயகர் சிலை டிஃப்ரெண்ட் தீம் செட் பண்ணி அழகழகா சூப்பரா வச்சிருப்பாங்க. பூஜைகளும் நைவேத்தியங்கள் பண்றது அது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான முறையில இருக்கும். அத 10 நாள் விநாயகர் சிலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் 10வது நாள் கொண்டு போய் அதை கடல்ல கரைச்சிருவாங்க. நம்ம வீட்டுல வச்சு வழிபடுறதா இருந்தா 3 நாள் வரைக்கும் வச்சுட்டு 3வது நாள் நம்ம கணபதி விசர்ஜன் பண்ணிடலாம். மத்த எல்லா தெய்வங்களுக்கும் அந்த திருவுருவ படமோ அப்படி இல்லைன்னா அந்த சிலைகளோ வச்சுதான் நம்ம வழிபடுவோம். ஆனா பிள்ளையாருக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள புடிச்சு வச்சா கூட அதுல பிள்ளையாரோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். அதனாலதான் எல்லா பூஜையிலயும் மஞ்சள்ல பிள்ளையார் புடிச்சு வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். மஞ்சள்ல மட்டும் இல்லாம விபூதி, அரிசி மாவு, உப்பு, குங்குமம் இதுலெல்லாம் கூட பிள்ளையார் பிடிச்சு வச்சு வழிபடலாம். ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. அந்தந்த யாராருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி அந்த பிள்ளையார புடிச்சு வச்சு நம்ம வழிபடலாம். எதுல பிள்ளையார் புடிச்சு வச்சா என்னென்ன பலன்கள் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிள்ளையார் அப்படின்னு பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரலாம். ஒரு டைம் பார்வதி தேவியார் ஆத்தங்கரைக்கு குளிக்க போனாங்களா. அப்ப அவங்க நமக்கு காவலாளியா யாராவது ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களாம். அதனால நம்ம உருவாக்கிய ஒரு குழந்தையா இருந்தா இன்னும் சிறப்பானதா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு மஞ்சள்ல ஒரு குழந்தைய உருவமா புடிச்சு வச்சு அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாங்களாம். அந்த குழந்தைகிட்ட நான் குளிச்சுட்டு வெளியில வர வரைக்கும் காவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போனாங்களா. அந்த டைம் சிவபெருமான் ஆத்தங்கரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்தாரா. அப்ப அந்த குழந்தை உள்ளெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்க இல்ல நான் பார்வதி தேவியாரோட மணாளன் தான் அப்படின்னு சொல்லியுமே அந்த குழந்தை அது கேட்கலையா. இவங்க 2 பேத்துக்கும் வாக்குவாதம் போய் சிவபெருமான் ரொம்ப கோபம் கொண்டு கையில வச்சிருந்த அரசுவால அந்த குழந்தையோட தலைய வெட்டிட்டாரா. குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த பார்வதி தேவியார் அந்த குழந்தைய பாக்கும்போது தலை இல்லாம இருந்துச்சான். அதனால பார்த்து ரொம்ப வருத்தம் அடைஞ்சு கோபம் கொண்ட அந்த பார்வதி தேவியார் சிவபெருமான் கிட்ட ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு சிவபெருமான் நான் ஆத்தங்கரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியுமே இந்த குழந்தை என்னை அனுமதிக்கல, அதனால கோபம் கொண்டு நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாராம். அந்த பார்வதி தேவியார் சொன்னாங்களாம், இந்த குழந்தை நான் உருவாக்குன குழந்தை, எனக்கு காவலா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்றதுனால உங்களை உள்ள விடல அப்படின்றத சொன்னாங்களாம். அப்புறம் அந்த குழந்தை தலை துண்டிக்கப்பட்டதை பார்த்து ரொம்ப வருத்தம் அடைஞ்ச
பார்வதி தேவியார் நான் உருவாக்குன இந்த குழந்தை எனக்கு திரும்ப வேணும், திருப்பித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட சொன்னாங்களாம். அதை கேட்டு சிவபெருமான் பூத கணங்களை அனுப்பி தாய் வேறு திசையிலும் குழந்தை வடக்கு நோக்கி படுத்திருக்க மாதிரி இந்த உருவம் இருக்கோ அதோட தலைய வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பூதகணங்கள் கிட்ட சொல்லியிருந்தாராம் சிவபெருமான். அதனால பூதகணங்கள் ஃபுல்லா தேடி பார்க்கும்போது அவங்களுக்கு தென்பட்டது யானையோட உருவம் தான். அதனால என்ன பண்ணாங்களா, அந்த யானையோட தலைய வெட்டி எடுத்துட்டு வந்து சிவபெருமான் கிட்ட கொடுத்தாங்களாம். அந்த சிவபெருமான் அந்த தலைய அந்த குழந்தைக்கு மேல வச்சு உயிர் கொடுத்ததா சொல்லுது புராணம். அதனாலதான் பிள்ளையாருக்கு மனித உடலும் யானை முகமும் இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். பார்வதி தேவியார் நான் உருவாக்குன பிள்ளை இது கிடையாது, நான் உருவாக்குன பிள்ளை யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு இப்ப வரைக்குமே பதில் கிடைக்காததுனாலதான் பிள்ளையார பிள்ளை யார் அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு படம் வச்சு வழிபடுறவங்க எப்படி வழிபடணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரலாம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா 7/9/2024 விநாயகர் சதுர்த்தி வருது. சதுர்த்தி திதி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 6/9/2024 மாலை 3:01 முதல் 7/9/2024 மாலை 5:37 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு. இந்த சதுர்த்தி திதியில தான் நம்ம விநாயகரை வழிபடணும். வழிபட உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 7/9/2024 காலை 7:45 இருந்து 8:45 வரைக்கும், 10:45 இருந்து 11:45 வரைக்கும் வழிபடலாம். மதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 12:15 இருந்து 2:45 வரைக்கும் வழிபடலாம். மாலை நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 4:45 இருந்து 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. இந்த டைம்குள்ள நம்ம வழிபடுறது சிறப்பானதா இருக்கும். விநாயகர் சதுர்த்தி படம் வைத்து வழிபடுறவங்க எப்படி வழிபடணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் முன்னாடி நாளே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மாப் பண்ணி மாக்கோலம் போட்டு ஆவிலை தோரணம் எல்லாம் கட்டி அழகா டெக்கரேட் பண்ணிருப்போம். பூஜை ரூமும் வந்து கிளீன் பண்ணி சாமி படங்களுக்கு எல்லாம் பொட்டு வச்சு ரெடி பண்ணிருப்போம். அதே மாதிரி எல்லாமே கிளீன் பண்ணி ரெடியா இருந்தோம் அப்படின்னா பூஜை அன்னைக்கு பூஜை வேலைகள் பிளஸ் நைவேத்திய வேலைகள் பண்றது மட்டும் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால முன்னாடி நாளே இந்த மத்த ஒர்க் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இது வந்து சனிக்கிழமை வர்றதுனால வெள்ளிக்கிழமை பூஜைக்காக நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கே வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிருப்போம். ஒரு மனை எடுத்துக்கோங்க, மனையில மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு சிகப்பு துணியோ பச்சை துணியோ விரிச்சிட்டு அதுக்கு மேல நம்ம விநாயகரோட திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னா அதை அது மேல வச்சுக்கணும். வச்சுட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு எருக்கம்பூ மாலை சாத்திட்டு அருகம்புல் மாலையும் சாத்தி நம்ம அழகா ரெடி பண்ணி வச்சுக்கணும். எருக்கம்பூலயே பாத்தீங்கன்னா வயலட் கலர்லயும் இருக்கும் வெள்ளை கலர்லயும் இருக்கும். ரெண்டு பூவுமே உகந்ததுதான். பித்தளை பிளேட்ல பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேல அலச சொம்ப வச்சுட்டு அதுல தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபில் பண்ணிட்டு மஞ்சள், ஸ்ரீகற்பூரம், ஏலக்காய், பன்னீர், ஜவ்வாது கொஞ்சம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல மாயிலை வச்சு அதுக்கு மேல ஒரு தேங்காய் வைக்கணும். தேங்காயில வந்துட்டு மஞ்சள் பூசி அதுக்கு மேல நம்ம தேங்காய் வைக்கணும். அதுக்கு பூ சாத்திடணும். இந்த மாதிரி நம்ம கலசம் ரெடி பண்ணிட்டு விநாயகருக்கு உரிய நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா பொரிக்கடலை, மோதகம், அப்பம், அவல், கரும்பு, சுண்டல், சுசியம், விட்டு, தேன், தினைமாவு, பால், பாகு, கற்கண்டு, சர்க்கரை பொங்கல், பாயாசம், கனிகள் இருந்துச்சுன்னா அதையும் வைக்கலாம். விளாம்பழம், நாவற்பழம், எள்ளுருண்டை, இது எல்லாம் விநாயகருக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள். இந்த நைவேத்தியங்கள்ல உங்களால என்ன நைவேத்தியங்கள் வைக்க முடியுமோ அந்த நைவேத்தியங்கள் வைக்கலாம். எல்லாமே வைக்கணும் அப்படின்னு கம்பல்சரி எல்லாம் கிடையாது. மெயினா வந்து நம்ம சுண்டல், மோதகம், புழுக்கட்டை, பொரி கடலை, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா விளாம்பழம், ஆவல் பழம், மாப்பழா, வாழை, இந்த முக்கணில உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சா கூட ஓகே தான். கரும்பு, இந்த பழங்கள்லாம் நைவேத்தியமா வச்சு ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்கும பொட்டு வச்சுக்கணும். எருக்கம்பூ வச்சுட்டு அருகம்புல் மாலை சாத்தணும். வீட்டுல விநாயகரோட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நாளன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்றது ரொம்பவே சிறப்பு. அபிஷேகம் அப்படின்னு பார்த்தோம்னா பால், தயிர், மஞ்சள், விபூதி, சந்தனம், திருநீரு, குங்குமம், எலுமிச்சை, பச்சரிசி மாவு, திருமஞ்சனம், சொர்ணாபிஷேகத்துக்கு உங்ககிட்ட இருக்க கோல்டு செயினோ இல்ல மோதிரமோ எதுவா இருந்தாலும் சரி, பஞ்சாமிரத, வாழை, இதுல எல்லாம் அபிஷேகம் பண்றது ரொம்பவே சிறப்பு. எல்லாத்துலயும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது கம்பல்சரி இல்ல. உங்களால எதுல அபிஷேகம் பண்ண முடியுமோ அதுல அபிஷேகம் பண்ணலாம். பஞ்சாமிரதம் அப்படின்றது வந்து வாழைப்பழம், பேரிச்சம்பழம், டைமண்ட் கல்கண்டு, இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பண்ற ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. அந்த பலன்கள் அறிஞ்சு நம்ம அபிஷேகம் பண்றதுமே ரொம்ப சிறப்பு. விநாயகருக்காக நம்ம செஞ்சு வச்ச நைவேத்தியங்களை படைச்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரோட காயத்ரி மந்திரம், விநாயகரோட 108 போற்றி, விநாயகர் அகவல் இதெல்லாம் சொல்லி நம்ம அருகம்புல்லால அர்ச்சனை பண்றது ரொம்பவே சிறப்பு. அர்ச்சனை பண்ணிட்டு தீப தூபம் காமிச்சு
உங்க வேண்டுதல் என்னவோ அதை விநாயகர் கிட்ட சொல்லி பூஜையை நிறைவு செஞ்சிடலாம். நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் விநாயகரோட படத்தை வடக்கு புறமா லைட்டா நகர்த்தி வைக்கணும். அடுத்ததா நம்ம சிலை வைத்து எப்படி வழிபாடு பண்றது அப்படின்றத பார்க்கலாம். களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணலாமா, புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற டவுட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்னும் கிடையாது, தாராளமா பண்ணலாம். சாமி கும்பிடுறதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்ல, அதனால தாராளமா பண்ணலாம். பழக்கம் இருந்தாதான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. விநாயகர் சிலை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நாளே வந்து விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்துருவாங்க. சில பேர் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இப்ப சாயந்தரம் பூஜை பண்ண போறாங்கன்னா காலையில வாங்கிட்டு வந்து வச்சு விநாயகரை அழைச்சு பூஜை பண்ணுவாங்க. சோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில பண்ணுவாங்க. சில பேர் 3 நாள் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கணபதி விசர்ஜன் பண்ணுவாங்க. சில பேர் அன்னைக்கே பூஜை பண்ணிட்டு அன்னைக்கே கணபதி விசர்ஜன் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் வந்து அது அவங்கவுங்க விருப்பம், எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து ஜென்ரலா எப்படி பண்ணலாம் அப்படின்ற அந்த மெத்தட வந்து நான் சொல்றேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க விநாயகர் சிலையை வாங்க போறீங்க அப்படின்னா மாலை 4:45 இருந்து 5:45 அந்த டைம்ல வாங்குறது பெஸ்டா இருக்கும். இன்கேஸ் அந்த டைம் மிஸ் பண்ணா கூட 6:30 இருந்து 7:30 இந்த டைம்குள்ளேயும் நம்ம விநாயகரை வாங்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம். களிமண் பிள்ளையார் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க சும்மா ஒரு பைய தூக்கிட்டு போய் சில பேர் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. புதுசா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு ஹாப்பியா அதை வாங்குறோம், அதே மாதிரி நம்ம ஹாப்பியா மன நிறைவோட சந்தோஷமா நம்ம அம்மனு அழகா வரவேற்று மென்ஷன் பண்ண அந்த டைம்ல போயிட்டு நம்ம விநாயகரை வாங்கிட்டு வரணும். விநாயகரை வாங்க போகும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்றது பார்க்கலாம். டைரக்டா பைய மட்டும் தூக்கிட்டு போய் வாங்கிட்டு வரக்கூடாது. மனையில விநாயகர் சிலைய வச்சு வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பித்தளை பிளேட் வச்சு நம்ம வாங்கிட்டு வரலாம். மனையில வந்து விநாயகர் சிலை எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னா மனையில மாக்கோலம் போட்டுட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கொஞ்சமா பூ வச்சு எடுத்துட்டு போகணும். வீட்டுல இருந்து போகும்போது ஒத்தப்படையில தான் போகணும். ஒரு ஆள் போய் வாங்கிட்டு வரலாம், அப்படி இல்லைன்னா 3 பேர் போய் வாங்கிட்டு வரலாம், இல்ல 5 பேர் அந்த மாதிரி போய் வாங்கிட்டு வரணும். வாங்கும் போதுமே விநாயகர் சிலை எதுவும் கிராக் இல்லாம இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா மோஸ்ட்லி களிமண் அப்படின்னாலே கொஞ்சம் கிராக் விடும். அது வாங்கிட்டு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிராக் அது இதுனாலும் பரவாயில்ல. ஆனா வாங்கும் போதே கிராக்கா இருந்துச்சு அப்படின்னா நமக்கே வந்துட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அது கிராக்னால ஒன்னும் ஆக போறது கிடையாது, அது அதோட நேச்சர். இருந்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும் அப்படின்றதுனால அந்த கிராக் இல்லாம நல்ல சிலையா பார்த்து வாங்கிட்டு வரணும். வாங்கும் போதே பாத்தீங்கன்னா குன்றின் மணி கொடுப்பாங்க 2. அது வந்து விநாயகருக்கு கண் வைக்கிறதுக்காக. கூடவே கொஞ்சம் களிமண்ணும் கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா விநாயகரோட தொப்பையில அழகா ஒட்டிட்டு அதுல ₹1 காயின் ஒட்டுறதுக்காக கொடுப்பாங்க. எப்படி ஒரு பிறந்த குழந்தைய வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரும்போது ஆரத்தி எடுத்து அழகா வரவேற்கிறோமோ அதே மாதிரி நம்ம விநாயகரையும் தீபதூபம் காமிச்சு விநாயகரை வரவேற்கணும். சதுர்த்தி திதி டைம் தான் நான் சொல்லியிருக்கேன். விநாயகரோட கண்ணை நீங்க பதிக்கிறீங்க அப்படின்னா சதுர்த்தி திதியில தான் பதிக்கணும். கண்ணை பதிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள விநாயகர் சிலையை எடுத்துட்டு வரலாம். ஏன்னா கண்ணு இல்லாம வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா அது ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கும். விநாயகரோட காயத்ரி மந்திரம் ஒரு 3 டைம் சொல்லி பூக்களால இல்ல அருகம்புல்லால அர்ச்சனை பண்ணிட்டு தீபதூபம் காமிச்சு நம்ம அழகா விநாயகரை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து அந்த மனையில தான் நம்ம கூட்டிட்டு வந்திருப்போம். அந்த கூடவே கொடையும் வாங்கியிருப்போம். அந்த மனையோட அழகா அப்படியே பூஜை ரூம்ல போய் அழகா உட்கார வச்சிடலாம். சில பேர் ஹால்ல டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க, அப்படின்னாலும் ஹால்ல வச்சிடலாம். நீங்க எங்க வந்து வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல அழகா வந்து உட்கார வச்சிடலாம் விநாயகரை. விநாயகருக்கு பூநூல் கட்டணும். பூநூல் கட்டிட்டு அவரோட தொப்பையில காயினை வந்து ₹1 காயினை அழகா வச்சுட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஒரு கலச சொம்பு ஒண்ணு வைக்கணும். பித்தளை பிளேட்ல பச்சரிசி பரப்பிக்கோங்க. அதுக்கு மேல கலச சொம்பு வச்சு அதுல மஞ்சள், ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, கொஞ்சமா பன்னீர் அது சேர்த்து அதுக்கு மேல மா இலை அப்படி இல்லைன்னா வெத்தலை சுத்தி வச்சு அதுக்கு மேல மஞ்சள் பூசிய தேங்காய் வந்து நம்ம வைக்கணும். இந்த மாதிரிதான் கலசத்தை ரெடி பண்ணும். அதுக்கு மேல சந்தன குங்குமம் வச்சுட்டு பூ சாத்திட்டு பக்கத்திலேயே ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு மஞ்சள் பிள்ளையாருக்கும் குங்குமம், எருக்கம்பூ, அருகம்புல் மாலை சாத்திட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் சின்னதா ஒரு நைவேத்தியம் உங்களால என்ன செய்ய முடியுதோ நைவேத்தியம் வச்சு இல்லைன்னா பழம் வைக்கலாம், இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பால்ல கல்கண்டு சேர்த்து வைக்கலாம், கல்கண்டு மட்டும் கூட வைக்கலாம். உங்களால என்ன நைவேத்தியம் வைக்க முடியுதோ அந்த நைவேத்தியம் வச்சு தீப தூபம் காமிச்சு அன்னைக்கான பூஜையை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த களிமண் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா சந்தனம் தடவிட்டு காயின் ஓட்டிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்ல விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா விக்கிரகத்துக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்றதுமே 21 இலை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது ரொம்பவே சிறப்பு. ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு.
அந்த சிறப்பு என்ன அப்படின்றது தெரிஞ்சு நம்ம தேவை என்னவோ அதுக்கேத்த மாதிரி அந்த இலைகளால நம்ம அர்ச்சனை பண்ணும் பொழுது அதற்கான பலன்கள் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும். எந்த இலையால அர்ச்சனை பண்ணா என்ன பலன்கள் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த இலை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு இன்கேஸ் அந்த சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த 21 இலையுமே ஒரு பேக்கா கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இந்த 21 இலையை வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்காது. இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னாலும் அருகம்பில் மட்டும் வச்சு கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம். அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணும்போது சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அர்ச்சனை பண்ணும்பொழுது விநாயகர் காயத்ரி மந்திரம், விநாயகர் அகவல், விநாயகரோட 108 போற்றி இதை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணணும். நம்ம செஞ்ச நைவேத்தியங்கள்லாம் படைச்சு தீபதூபம் காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சிடலாம். நம்ம 3 நாள் வீட்டுல விநாயகரை வச்சிருக்கோம் அப்படின்னா விநாயகரை பட்டினி போடக்கூடாது. அதனால முன்னாடி நாள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன். பூஜை அன்னைக்கு கட்டாயம் நைவேத்தியம் பண்ணிருப்போம். அடுத்த நாள் வந்து கணபதி விசர்ஜன் செய்யும் பொழுதுமே நம்ம வந்து விநாயகரை பட்டினி போடக்கூடாது. வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அகைன் வச்சு அது கூட ஒரு நைவேத்தியம் வச்சு தீபதூபம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கணபதி விசர்ஜன் பண்ணணும். அந்த கணபதி விசர்ஜன் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சில பேர் வந்து பெரிய விநாயகர் வச்சிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு தெருவுலையும் சரி இல்ல ஒரு ஸ்பெசிபிக்கான ஏரியால அந்த பெரிய பெரிய விநாயகர் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கிட்ட கொண்டு போய் வீட்டுல பூஜை பண்ண விநாயகரை கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்படி வைக்கும் போது வெறும் கையோட போக கூடாது. நம்ம இந்த வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணிருப்போம்ல, அது எடுத்துட்டு அது கூட சேர்த்துதான் அந்த விநாயகரையும் எடுத்துட்டு போய் அங்க நம்ம வச்சுட்டு வரணும். கணபதி விசர்ஜன் அன்னைக்கே பண்றவங்க அன்னைக்கே கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவாங்க. 3 நாள் கழிச்சு பண்றவங்க 3 டேஸ்க்கு அப்புறம் கொண்டு போய் வைப்பாங்க. குளம், ஏரி, ஆறு, கிணறு இந்த மாதிரியான நீர்நிலைகள் வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்க விநாயகரை கணபதி விசர்ஜன் பண்ணலாம். அப்படியும் இல்ல அப்படின்னாலும் வீட்லயே நம்ம வந்து கணபதி விசர்ஜன் பண்ணலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க, ஹாஃப் அளவுக்கு தண்ணிய வந்து ஃபில் பண்ணிட்டு அந்த விநாயகரை அந்த தண்ணிக்குள்ள அப்படியே டிப் பண்ண மாதிரி போட்டுருங்க. அவ்வளவுதான். அதுல கொஞ்சமா பூவை தூவி விட்டுட்டு அப்படியே வந்துடணும். அதுல அந்த வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அது கூட சேர்த்து போடக்கூடாது. அதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம பூஜை பண்ணிட்டு இங்க வச்சிடணும். இதுவே நம்ம விநாயகர் பக்கத்துல போய் வைக்கிறோம் அப்படிங்கும் போது அப்படி வைக்கணும். இது வந்து அந்த தண்ணிக்குள்ள போட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து டிசால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை செடி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி இப்படிதான் நம்ம கொண்டாடணும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கான எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நீங்கி வெற்றி கிட்ட விநாயகர் அருள் முழுமையாக கிடைக்க அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.